ஹாய் கைஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு மார்னிங் என்னுடைய வியூவர்ஸ் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. சார், நான் ரொம்ப லாஸ் ஆயிருக்கேன், மிகப்பெரிய லாஸ்ல இருக்கேன், எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. என்கிட்ட 1 lakhல இருந்து 2 lakhs வரை கேபிட்டல் தான் இருக்கு. நான் ஒரு 6 to 7 lakhs rupees நான் இழந்திருக்கேன், எப்படி நான் ரீகவர் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் அவருக்கு சிம்பிளான ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். சார், ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி முதல்ல தெரியுமா? அது இல்லாம ஆப்ஷன் ட்ரேடிங் என்றால் என்ன, அதுல ஸ்கேல்பிங் என்றால் என்னன்னு தான் தெரியுமா? சார், எனக்கு எதுவும் தெரியாது, பை செல் மட்டும் தான் தெரியும் அப்படின்றார். இது மிகப்பெரிய ஒரு அறியாமை. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தா இழந்த பைசாவை திரும்ப நம்ம அங்கிருந்து எடுத்துடலாம், எதுவுமே தெரியாம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது பாசிபிளான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. நான் சொன்னேன், போனது கடல்ல போட்ட உப்பு, கரைஞ்சாச்சு போயாச்சு, திரும்ப அதுல இருந்தெல்லாம் எடுக்க முடியாது. நீங்க முதல்ல அதை எடுக்கிறதுக்கான தகுதி உருவாக்கணும்னா முதல்ல நீங்க ஸ்கில் டெவலப் பண்ணணும். ஸ்கில் டெவலப் பண்ணணும்னா எங்க சார் நான் கத்துக்கிறது, எங்க சார் நீங்க கிளாஸ் எடுக்க மாட்டேறீங்க, மற்ற கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேது, நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸ். நான் சொல்லும் பொழுது யாரு கத்துக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சார். மார்க்கெட்டு சும்மா எந்தவித பைசாவும் போடாதீங்க, மார்க்கெட் சார்ட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ட்ரேடிங் லாங்குவேஜ் முதல்ல நீங்க கத்துக்குங்க. ட்ரேடிங் லாங்குவேஜ், ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன், பிரேக் அப் ஓ பிரேக் டவுன், டெய்லி என்னென்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன சிஸ்டமேட்டிக் பண்ணிட்டு இருக்கு, அது ஏன் மேல போகுது, ஏன் கீழே வருது, எல்லா விஷயத்தையும் அட்லீஸ்ட் ஒரு 6 month நீங்க எந்த ட்ரேடும் பண்ணாம ஒன்லி வாட்ச் பண்ணா மட்டும் போதும். புரியுதுங்களா? அப்படி எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை சார், எனக்கு அதெல்லாம் டைம் இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் தயவு செஞ்சு விட்டு போயிடுங்க. ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது, அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங் கிடையவே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கூட நல்ல ஸ்கில் இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா கம்முன்னு ஆர்டிலையோ இல்லை எஃப்டிலையோ போட்டு உங்க மணியை சேவ் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன். ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தா பெரிய பணக்காரன் ஆயிடும், ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தா பெரிய கோடீஸ்வரர் ஆயிடும். கற்பனை. கர்மான்றது ஒண்ணு இருக்கு சார். நீங்க நல்ல கர்மா போட்டீங்கன்னா நல்ல கர்மா தான் வரும், கெட்ட கர்மா போட்டா கெட்ட கர்மா தான் வரும். அப்ப உங்களுக்கு வேலை 90 ஒரு 100 பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா 100 பீப்புள்ஸ்ல 99 பீப்புள்ஸ் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. எதுனா ஒரு கடவுள் எந்த மதத்தினா இருப்பாங்க, ஆனா 1% அகேன்ஸ்டா இருப்பாங்க. ரைட்டுங்களா? அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் வராது. அப்போ 99% தான் நம்மளுக்கு வெயிட்டேஜ், 1% less than. ஓகே, அப்ப பார்க்கும் பொழுது கர்மா என்பது அப்படிதான். நீங்க ஒரு மாங்காய் கொட்டையை போட்டீங்கன்னா நிலத்துல அது மாங்காய் மரமா தான் வரும், ஆலமரமா வராது. ஓகே, அதே மாதிரி நீங்க ஒரு வேப்பம் கொட்டையை போட்டீங்கன்னா மரத்துல ஒரு நிலத்துல போட்டீங்கன்னா அது வேப்ப மரமா தான் வரும், வேற எந்த மரமாவும் வராது. அப்போ நீங்க செய்யும் கர்மா நல்ல கர்மாக்களா இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். நல்லது செஞ்சா மட்டும் நல்ல நாடல முடியாது சார். நல்லவனா மாறணும், நல்ல நாடலாம். அந்த கேள்வி கேட்கும் போதே உங்களுக்கு பிலீவ்னஸ் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க எது விதைக்கிறீங்களோ அதுவாக தான் வரும். நீங்க எந்த கர்மாவை நினைக்கிறீங்களோ அந்த கர்மா தான் வரும். ஏன் நான் இழந்திருக்கேன், ஏன் லாசஸ் ஆன, கண்டிப்பா மிகப்பெரிய கர்மா இருக்கு. கர்மா பிலீவ் பண்றவங்க எடுத்துங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐ டோன்ட் கேர். நான் பிலீவ் பண்றாள், நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன், அந்த வழியில நான் டிராவல் பண்ணிருக்கேன் எல்லா விஷயத்துக்காகவும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கர்மாவுக்கும் என்ன சம்பந்தம் சார்? கர்மா, யாராவது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பைசா இழந்திருக்காங்களோ கண்டிப்பா உங்களுக்கு கர்மா பின்னாடி இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தினால, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தப்பான விஷயத்திலான பைசாவோ தப்பான கர்மாவோ பண்ணிருப்பாங்க, இல்ல பூர்வஜன்மத்தோட கர்மா பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அவங்கள பின்தொடரும், அவங்களால பணக்காரனாகவே முடியாது. புரியுதுங்களா? கர்மாவை முதல்ல நம்புங்க. நீங்க நல்ல கர்மா செய்யுங்க, எல்லாமே நல்லதா வந்து சேரும். ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாமே நல்ல விதமா பண்ணுங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், நேர்மை, எப்பவுமே நேர்மை முக்கியம். கொஞ்ச நேரம் டிலே ஆகலாம், ஆனா கடைசியில தர்மமே வெல்லும். எப்பொழுதும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. சிறுதுளி பெருவெள்ளம். எப்பவுமே சின்ன சின்னதா ஸ்டாக் மார்க்கெட்ல எடுக்க முடியும், அது எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இருப்பீங்க. இல்லைன்னா நீங்க ஒரே நாள்ல பணக்காரன் ஆகணும், 2 நாள்ல பணக்காரன் ஆகணும், 1 மாசத்துக்குள்ள பெரிய பணக்காரன், ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துட்டு 10 நாளுக்குள்ள நான் ஸ்ட்ராட்டஜி புரியல, ஸ்ட்ராட்டஜி வரல அப்படின்னா இன்ட்ரெஸ்டே இருக்காது ப்ரோ. ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் கத்து ஒரு இத்தனை வருஷமா 8 years 9 yearsக்கு மேல ஆப்ஷன் ட்ரேடிங்ல மட்டுமே போக்கஸ் பண்ணக்கூடிய என்ன மாதிரி ஒரு ஸ்கேல்பர், நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் சார், ஒரே பாதையில போங்க, ஒரே விஷயத்தை பயன்படுத்துங்க, அதை கண்டினியூவா பயன்படுத்துங்க. அட்லீஸ்ட் 6 monthல இருந்து 1 year வரை நீங்க ட்ரேடே பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தை நீங்க வாட்ச் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிட்டனால தான் நீங்க ட்ரேடிங்காக பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங்ல கேபிட்டல், சின்ன சின்ன கேபிட்டல் கொண்டு வரக்கூடாது. சின்ன சின்ன கேபிட்டல் நீங்க போட்டீங்கன்னா லாஸ்ட் பெரிய லாஸ் தான் போவீங்க சொல்றேன். ஆனா கேட்க மாட்டாங்க. புரியுங்களா? 50,000 கொண்டு வந்து ட்ரேட் பண்ண முடியுமா, 30,000 கொண்டு வந்து ட்ரேட் பண்ண முடியுமா சார்? அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 lakhs அபோவ் தான் இருக்கணும் ஆப்ஷன் ட்ரேடிங்ல. ஒரு பர்டிகுலர் ஸ்கேல்பிங் எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் சொல்ல முடியும். தப்பா நினைச்சாக்க, தப்பா இருந்தால் சாரி. ஓகே, நான் எனக்கு என்ன தெரியுமோ அதான் என்னால சொல்ல முடியும். 5 lakhs கேபிட்டல்ல அழகா 4 to 5 points லாசஸ். முதல்ல லாஸ் டிசைட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து மார்க்கெட் கிட்ட விட்டு. மார்க்கெட் எவ்வளவு சார் எடுக்க முடியும், இவ்வளவு கேபிட்டல் தான் இவ்வளவு பைசா எடுக்க முடியுமா, இவ்வளவு கேபிட்டல் எவ்வளவு பர்சன்டேஜ், எவ்வளவு ஆர்ஐ, எவ்வளவு உங்களுக்கான அக்யூரசி,
எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஜோசிக்காரன்னா கரெக்டா சொல்லிடுவேன். அக்யூரசி. இது யார் உங்களுக்கு பழக்கப்படுத்தினாங்கன்னு தெரியல. ஒரு போதைக்கு அடிமான மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய அடிமையா இருக்காங்க. இவ்வளவு அக்யூரசி வரும், இவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்க முடியும். எவனாலே சொல்ல முடியாது சார், என்னாலே சொல்ல முடியாது. ரிவார்ட் கொடுக்க வேண்டியது மார்க்கெட் கிட்ட, ரிஸ்க் உங்ககிட்ட இருக்கு. ரிஸ்க் டிசைட் பண்ணி போங்க. சின்னதா ஒரு ஸ்பூன்ல தண்ணி எடுத்தீங்கன்னா டெய்லி எடுக்கலாம். ஒரு சொப்பு ஃபுல்லா ஒரு குண்டா ஃபுல்லா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா குண்டாவும் காலியா போயிடும், தண்ணியும் இருக்காது. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட மிகப்பெரிய சீக்ரெட். அதனால தான் ஸ்மால் பாயிண்ட் கேட்ச் பண்றோம், பிக் வால்யூம்ல பை பண்றோம், நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும். அதே மாதிரி தான் ரிஸ்க் முதல்ல டிசைட் பண்றேன், இவ்வளவுதான் ரிஸ்க் எடுக்க போறேன்னா அதோட நான் எடுத்துருவேன். ஓகே, பிடிச்சிருக்க நினைக்கிறேன். கர்மாவன் கான்செப்ட் பிரகாரம் நீங்க நல்வழிகள் செய்தால் நல்ல வழிகளே நடக்கும். ஓகே, தேங்க்யூ சோ மச். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். மண்டே மீட் பண்ணலாம். பாய்.